ஒவ்வொரு ஆணின் பின்னாலும் பேசப்படாத பல கதைகள் இருக்கின்றன. ஒரு ஆண் ஏன் அழுவதில்லை? பொதுவாக நாம் கேட்போம் ஆண்கள் அழமாட்டார்கள் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன, அவர்களுக்கும் வலி இருக்கும், அவர்களுக்கும் அழ வேண்டும் போல தோன்றும். ஆனால் அவர்கள் ஏன் அதை வெளியில் காட்டுவதில்லை? அதற்கான முதல் காரணம் சமூகத்தின் எதிர்பார்ப்பு. சிறு வயதிலிருந்தே ஆண்கள் அழக்கூடாது, வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த ஒரு எண்ணமே அவர்களின் மனதில் பதிந்து விடுகிறது. அதனால் வலி இருந்தாலும் அவர்கள் அதை அடக்கிக் கொள்ள கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு ஆண் குடும்பத்தின் முன்னிலையில் தளர்ந்து போகக்கூடாது என்று நினைப்பார். அவர்களை நம்பி நிற்கும் மனிதர்களுக்காக தன்னுடைய வலியை மறைத்து வைப்பார். சில நேரங்களில் தங்களது உணர்வுகளை பகிர்ந்தாலும் அது யாராலும் முழுமையாக கவனிக்கப்படாது என்ற எண்ணம் ஏற்படும். நம்மை உண்மையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு தயக்கம் ஒரு அமைதியான பயமாக மாறுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் அழுவது பலவீனம் அல்ல, அது ஒரு மனிதனின் இயல்பு. அது உள்ளத்தில் இருக்கும் அழுத்தத்தை வெளியேற்றும் ஒரு வழி. ஒரு ஆண் அழவில்லை என்றால் அவருக்கு வலி இல்லை என்பதல்ல, அவரது வலியை வெளியில் காட்டாமல் அமைதியாக தாங்கிக் கொள்கிறார் என்பதே உண்மை. அந்த மௌனத்தின் பின்னால் ஒரு போராட்டம் இருக்கும், ஒரு தியாகம் இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும். அதனால் அவர்களை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு பேச இடம் கொடுங்கள். அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இறுதியாக உங்களிடம் சொல்லுவது, ஒரு ஆண் அழாதது அவர்களின் வலிமையின் அடையாளமாக மட்டுமல்ல, அவர்களின் நிலைமையின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம். தூரத்தில் தொலைத்தவன் மீடியா சார்பில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து நம்மை பின்தொடருங்கள். ஒரு ஆண் வலிமையானவர் என்று நம்புகிறோம், ஆனால் அவர் உடையும் தருணம் வந்தால் அதை யாராவது கவனிக்கிறார்களா? இந்த கருத்தில் நாளை சந்திப்போம்.